தம்பி ஒய்ஃபுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியும் இவங்களால, இப்போ ஒரு அவங்க பையன் வந்து என் அம்மாவுக்கு இன்னொரு ஆள நான் தேடி வைக்கிறேன்னு வைக்க முடியுமா உங்களுக்கு? வைக்க முடியுமா? நான் சொல்றது மனம் சார்ந்த விஷயம். உடல் சார்ந்த விஷயம் இல்ல இது. ஹஸ்பண்ட் சரியில்லைன்னா செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கலாம். ஒரு 57 வயசுக்கு மேல ஒரு துணை வேணும்னா கல்யாணம் பண்ணிக்கலாம். இல்ல தப்பான ஒரு விஷயம் இருந்தா கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லி நீங்க எல்லாத்தையும் ஸ்பெசிஃபிக்கா ஒண்ணு ஒரு ரூல் போட்டுட்டே அப்படியே வரீங்க. இதையே அட்வான்டேஜா நீங்க எல்லாரும் எடுத்துக்கிட்டு, ஒரு மேரேஜ பிடிக்கல, ஒரு புருஷன பிடிக்கல, ஒரு மனைவிய பிடிக்கலன்னு ஒரு அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு, அவங்க பேர்ல நீங்க ஒரு ப்ளேம் போட்டு நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ண மாட்டீங்கன்றதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்கு? நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம எல்லாம் சேர்ந்து தான் இருக்கணும். அந்த குழந்தைகளுக்காக நம்ம இருக்கணுங்கிற ஒரு ஸ்டாண்ட் இருக்கணும். இப்ப நீங்க உடனடியா அடுத்த மேரேஜ தேடுறது வந்துட்டு சுயநலத்தின் உச்சம் தான் நான் சொல்லுவேன். உடனடியான்றதே சுயநலத்தின் தவறான உச்சம் வார்த்தை. நல்லா தெரிஞ்சுக்க, சும்மா கிடையாது. உடனடின்றதே தவறான வார்த்தை. சுயநலத்தின் உச்சம் அது. யாரோ உடனடியாகவே இரண்டாவது திருமணம் செய்யுங்க நாங்க சொல்லவே இல்ல. நாங்க என்ன சொல்றோம்னா, முதல் திருமணம் ஒழுங்கா போகலனா அந்த காயத்தை ஆற செஞ்சிட்ட பிறகுதான் நீங்க அடுத்த திருமணத்துக்கே போகணும். அத மருந்து அது தீர்ப்புன்னு சொல்றதே கிடையாது. காயங்களை And ஏற்படுத்திக்கிறது நம்ம தான் உடனடியாக மேடம். யாருமே இரண்டாவது திருமணத்திற்கு போக மாட்டாங்க. முதல் மேரேஜ்ல எல்லாமே சரியா நடந்தணும்னா எல்லாரும் அதே நம்பிக்கையோட தான் முதல் திருமணத்தை எதிர்கொள்றாங்க. யாருமே வந்து ரெண்டாவது திருமணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக பண்ணல. அது எப்படி ஃபர்ஸ்டே எல்லாம் ரைட்டா இருக்கணும்னு நீங்க சொல்ல முடியும்? இப்போ அவங்க சொன்னாங்க, அவங்களோட தம்பி இறந்துட்டாரு, அவங்க ஒய்ஃப்க்கு 2வது கல்யாணம் பண்ணி வச்சேன்னு சொன்னாங்க. அந்த அம்மா 61 வயசுனாங்க. எனக்கு இன்னைக்கு துணை இல்லைன்னு அவங்க வந்து அவங்க ஃபீல் பண்றாங்க. இப்போ தம்பி ஒய்ஃபுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியும் இவங்களால, இப்போ ஒரு அவங்க பையன் வந்து என் அம்மாவுக்கு இன்னொரு ஆள நான் தேடி வைக்கிறேன்னு வைக்க முடியுமா உங்களுக்கு? வைக்க முடியுமா? நான் சொல்றது மனம் சார்ந்த விஷயம். உடல் சார்ந்த விஷயம் இல்ல இது. நான் சொல்றது மனம் சார்ந்த விஷயம். அப்ப என் மனசுக்கு ஒருத்தர் தேவையா இருக்கிறார். சும்மா இங்க வந்து ஷோவுக்கு பேசக்கூடாதுங்க. மனசாட்சியோட பேசுங்க. என் அப்பாவோட இடத்துல என் அம்மாவுக்கு இன்னொரு ஆள நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு உங்களால சொல்ல முடியுமா? கண்டிப்பா முடியும். கண்டிப்பா முடியும். அப்பா, அம்மா, அக்கா, தங்கச்சி எல்லாரும் ரிலேஷன்ஷிப் போனா அவ்வளோ க்ளோஸாவோ அவ்வளோ பாசிட்டிவாவோ போயிட்டு இருக்குதுல்ல. நம்ம எல்லா ரிலேஷன்ஷிப்லயும் ஒரு சின்ன சின்ன பிட்டர் ஃபீலிங்ஸ் இருக்க தான் செய்யுது. ஆனா லீகலா அவங்க கிட்ட இருந்து நம்மளால ரிலீவ் ஆக முடியாது. ஆனா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கனால நீங்க அதை தேடி போறீங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை பிரிச்சுட்டு நம்ம இன்னொரு ஆப்ஷனுக்கு நீங்க போறீங்க. இந்த இடத்துல வந்து அந்த அம்மா வந்து நீங்க உதாரணமா எடுத்தீங்க. இப்ப அதே இடத்துல அவங்க இல்லாம ஒரு ஆண் உட்காந்துட்டு இருந்து 60 வயசோ 50 வயசோ தாண்டி நான் ஒரு மறுமணம் பண்றேன்னு வீட்டுல பிள்ளைங்களே ஆதரவு தெரிவிப்பாங்க. ஆனா ஒரு பெண்ணுக்கு பிள்ளைகள் ஆதரவு ஒரே நிமிஷம் முடிச்சிடறேன். பிள்ளைகளுக்கு ஆதரவு தெரிவிக்கிறது இல்ல. ஏன் ஒரு ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ அம்மாக்கு ஏன் மறுமணம் பண்ற ஆதரவு தெரிவிக்கலன்னா, இப்போ ஒரு வயசான அம்மா இருக்காங்க, ஒரு சின்ன பையன் அழுறானா வீட்டுல, ஏய் என்னடா பொம்பளை பிள்ளை மாதிரி அழுதுகிட்டே இருக்க நீ, அவன் வளர்றான், அவன் தான் வளர்ந்து கணவனா வரான், அவன் தான் வளர்ந்து ஒரு குடும்பத்தை பாத்துக்கிறான், வளர நினைப்பான், ஓ பொண்ணுங்கன்னா அழுவாங்களா, வீக்கா இருப்பாங்களா. அதே ஆண் தான் பையனாவும் வளரும் போது அப்பா ஒரு துணை தேடிட்டாரு, ஓகே, ஆனா அம்மாக்கு எப்படி செட் ஆகும் இது, அம்மா ஒரு வீக்கான ஆள் தானே சப்கான்சியஸா அவன் நினைச்சுக்கிறான். ஸோ அவன் குழந்தை ஆரம்ப கட்டத்துல இருந்து இந்த பாகுபாடு பார்த்துக்கிட்டே வரான். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டா பெண் பிள்ளைக்கு எடுத்துக்கிட்டா அப்பா தான் இனிஷியல் வருது, அம்மா இனிஷியல் ஏன் வரல? அப்ப அந்த பெண் பிள்ளை என்ன நினைக்கும், அப்ப ஏதோ ஒரு விதத்துல அப்பா வந்து உயர்ந்தவர் அம்மாவோட, அதனாலதான் அப்பா இனிஷியல் நமக்கு கேரி ஆகுதா. அதே மாதிரி மேரேஜுக்கு அப்புறம் கணவனோட இனிஷியல் நம்மளுக்கு கேரி ஆகுது. அப்போ ஏதோ ஒரு விதத்துல கணவன் தான் நம்மளோட உயர்ந்தவரான்னு இந்த மாதிரி தாட்ஸ் வந்து சப்கான்சியஸா உங்களுக்கு போவதான் வயசான ஒரு அம்மாவை அனுமதிக்கல, ஆனா அப்பாவை அனுமதிக்கிறான். சோ இது வந்து அடிப்படையில இருந்தே இது வந்து மாறணும். இப்போ ஒரு வீட்ல ஒரு பெண்ணுக்கு 2வது திருமணம் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்க தங்கச்சிக்கோ தம்பியோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கும் போது இந்த விஷயத்த மறைப்பாங்க. அக்காக்கு 2வது திருமணம் ஆயிருக்கு அப்படின்னா. இதே ஒரு ஆணுக்கு திருமணம் ஆயிருந்தா அதை மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஈஸியா சொல்லிடுவாங்க, இந்த மாதிரி பிரச்சனை இல்லை, அதனால 2வது மேரேஜ் பண்ணிட்டோம் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. சார் எனக்கு மேரேஜ் ஆகி பார்த்தீங்கன்னா ஒரு 6 இயர்ஸ் ஆயிடுச்சு சார். இந்த 6 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு வருஷம் கூட ஒன்றா சேர்ந்து வாழ்ந்ததே கிடையாது நானும் அவ்வளோ. ஸோ ஒய்ஃபுக்கு எனக்கு பிடிக்கல. 6 மந்த் டிவோர்ஸ் ஆகிற ஸ்டேஜில் தான் சார் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்கிட்ட கேஷ் பணம் நகை எல்லாம் இருந்தது. இப்போ டோட்டலாக என்கிட்ட மொத்தமே லாஸ் ஆகிடுச்சு. லாஸ் ஆனதுலேருந்து என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. குழந்தை இருக்கா உங்களுக்கு? 3 வயசு பையன் இருக்கான் சார். ஓகே, இப்போ நீங்கள் வந்து முதல் திருமணம் உங்களுக்கு ஒரு பெரிய கசப்பான அனுபவம் கொடுத்துருக்கு இல்லையா? இப்போ 2வது திருமணம் பண்ணிக்கலாங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கீங்களா நான் கேட்குறேன். இல்லை கல்யாணமே வேணாம்னு நினைக்கிறீங்களா? இல்லை சார், 2வது திருமணம் பண்ணுறதுல தான் சார் இருக்கேன் நான். லவ் பண்ணி பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை வீட்டில் பார்க்குற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறீங்களா? இல்லை சார், நான் எப்படி பார்க்குறேன்னா விதவையாக அந்த மாதிரி இருப்பாங்கல்ல, பாவப்பட்ட பொண்ணாக இருப்பாங்க. சரி அவங்கள மாதிரி இருந்தால் கூட என்ன பாவப்பட்ட பொண்ணு, எனக்கு அதுவே புரியலையே. ஒரு இந்த அளவுக்கு நகை போட முடியாது, எதுவுமே பண்ண முடியாது, கொஞ்சம் கல்யாணம் மட்டும் நீங்கள் பண்ணீங்கன்னா அந்த அளவுக்கு போதும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி எதிர்பார்க்குறேன். இல்லை நான் ஸ்பெசிஃபிக்காக ஒரு விடோவை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கல்ல, அந்த முடிவு எதனால் எடுத்தீங்கன்னு கேட்குறேன். விதவையான பொண்ணும் பண்ணலாம், இப்போ டிவோர்ஸ் ஆன பொண்ணுங்களையும் பண்ணலாம். எனக்கு எதாக இருந்தாலும் ஓகே தான். பட் 2வது சொல்கிறதுக்காக கன்வின்ஸ் ஆகாதீங்க. உங்கள் மனசில் என்ன இருக்கோ அதை சொல்லுங்கள். இல்லை சார், என்னோட மனசில் இருக்குதான் நான் சொல்லுவேன். இது வந்து உங்கள் மனசில் இருக்கிறதா நான் கேள்வியாக கேட்குறேன். மறுமணம் அதான் சார், மறுமணம் எனக்கு ஓகே தான்.
நீங்க பாட்டுக்கு ஷோவை மாத்தி விட்டுறாங்க. ஆரி வந்து விடோவை கல்யாணம் பண்ணிக்க வேணாம்னு சொன்னாருங்கிற மாதிரியான ஒரு ஒரு முன்னுதாரணத்தை கொண்டு வந்துடாதீங்க. ஆண்கள் வந்து எப்பவுமே வந்துட்டு செகண்ட் மேரேஜா இருக்கட்டும் ஃபர்ஸ்ட் மேரேஜா இருக்கட்டும் அவங்களோட ஓன் டிசிஷனை அவங்க எடுக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவங்களோட டெசிஷன் எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு முழு சுதந்திரம் கொடுக்கப்படுது. இன்னைக்கு பெண்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மாதிரி கிடையாது. இப்போ என்னோட கேஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு 2 மேரேஜ் ஆகி 2 டிவோர்ஸ். ஃபர்ஸ்ட் மேரேஜில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்தது. கல்யாணம் பண்ண ஒரு முதல் நாள்ல இருந்து எனக்கு ப்ராப்ளம்ஸ் நிறையா இருந்தது. அதில் முக்கியமான ப்ராப்ளம் ஃபினான்ஷியல் இஷ்யூ. ஃபினான்ஷியல் இஷ்யூன்றப்ப 2 crores மேலே அவனுக்கு கடை இருக்குது, அப்போ நீங்கள் பொறுப்பெடுத்துக்கிறீங்க நீங்கள் அம்மா அப்பா கிட்ட அந்த ஹஸ்பண்டோட வீட்டிலேருந்து சொல்லும்போது அவங்க கடனை அவங்கள அவங்க பொறுப்பு இதில் சொல்லும்போது நான் அப்போ என்ன எங்கள் வீட்டில் முடிவு பண்ணாங்கன்னா நம்மளால 2 கோடி அளவுக்குலாம் இது பண்ண முடியாது. அவனுக்கு அதோட எல்லா கெட்ட பழக்கமும் இருந்தது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆள் நம்மளால திருத்த முடியாது. அப்போ நம்ம நீ டிவோர்ஸ் பண்ணிக்கிறியான்னு அந்த டிசிஷனையும் எங்கள் வீட்டில் அவங்க தான் எடுக்கிறாங்க. சரி செகண்ட் மேரேஜ்க்கு இவங்க திரும்ப எங்கள் வீட்டில் வந்து இன்சிஸ்ட் பண்ணுறாங்க. நான் வந்து வேணாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். சூசைட் பண்ணிக்கிறேன், வீட்டை விட்டு வெளில போகிறேன்னு சொல்கிறேன், நிறைய என்னென்னமோ நான் ட்ரை பண்ணுறேன். ஆனால் கடைசியில் எனக்கு இப்போ கோவிட் டைமில் 2019 என்னை ஃபோர்ஸ் பண்ணி திரும்ப செகண்ட் மேரேஜ் பண்ணுறாங்க. என் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு அவங்க யோசிக்கல. ஃபர்ஸ்ட் மேரேஜ்லேயும் சரி செகண்ட் மேரேஜ்லேயும் சரி அவங்களோடது என்னன்னா குடும்ப கௌரவம். நீ பொம்பளை பிள்ளை வீட்டில் இருந்தால் எங்களுக்கு அசிங்கம். 20 வயசுக்கு மேலே 25 வயசுக்கு மேலே ஒரு பொம்பளை பிள்ளை வீட்டில் இருக்குன்னா அது குடும்ப கௌரவத்துக்கான ஒரு இழுக்கு. இரண்டாவது திருமணம் உங்களுடைய சந்தோஷத்தை நோக்கி நகருதா இல்ல குடும்பத்தினுடைய கௌரவத்துக்காகவும் வாழ்ந்து காட்டணும் என் பொண்ணு அப்படிங்கிற நிர்பந்தத்தில் நடக்குதா? நிர்பந்தத்தினால சார், குடும்ப கௌரவத்துக்காகவும் நிர்பந்தத்துக்காகவும் உடன் பிறந்த எங்கள் அண்ணன் இருக்கானே, எங்கள் அண்ணனுக்கு நாளைக்கு வந்து எங்கள் அண்ணனுக்கு பொண்ணு பார்க்குற இடத்துல வந்துட்டு கேட்பாங்களா உங்கள் பொண்ணு டிவோர்ஸ் ஆகி வந்திருக்கே, நாளைக்கு அந்த பொண்ணையும் எங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், உங்கள் வீட்டு பையன் தான் எங்கள் வீட்டுக்கு மாப்பிள்ளைய வரப்போகிறவன் தான் பார்த்துக்கணுமா? அப்போ நீ அந்த பொண்ணு வீட்டில் இருந்தால் நாங்கள் உங்களுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டோம், உங்கள் பொண்ணு உங்கள் வீட்டில் இருந்தால் நாங்கள் உங்களுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டோம் உங்கள் பையனுக்கு அப்படின்ற ஒரு நிர்பந்தம். உனக்கு அடுத்து உன் தம்பி இருக்கான், நீ செகண்ட் மேரேஜ் பண்ணிக்காம நீ வீட்டில் இருந்தனா அவனுக்கு கல்யாணம் ஆகாதுன்றீங்க. இதில் என்ன முற்போக்கு இருக்கு? இந்த சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு ஒரு குடும்பம் உங்க தம்பிக்கு பொண்ணு கொடுக்க வந்தா அந்த குடும்பத்துல இருக்க சிந்தனை தான் முற்போக்கு சிந்தனை. இப்போ இரண்டாவது திருமணத்தை நார்மலைஸ் பண்றதுனால என்ன பிரச்சனை நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? ஹஸ்பண்ட் சரியில்லைன்னா செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கலாம். ஒரு 57 வயசுக்கு மேலே ஒரு துணை வேணும்னா கல்யாணம் பண்ணிக்கலாம். இல்லை தப்பான ஒரு விஷயம் இருந்தால் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லி நீங்கள் எல்லாத்தையும் ஸ்பெசிஃபிக்காக ஒன்று ஒரு ரூல் போட்டுட்டே அப்படியே வரீங்க. இதையே அட்வான்டேஜாக நீங்கள் எல்லாரும் எடுத்துக்கிட்டு ஒரு மேரேஜை பிடிக்கல, ஒரு புருஷனை பிடிக்கல, ஒரு மனைவியை பிடிக்கலன்னு ஒரு அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு அவங்க பேரில் நீங்கள் ஒரு ப்ளேம் போட்டு நீங்கள் இன்னொரு கல்யாணம் பண்ண மாட்டீங்கன்றதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்கு? நீதிமன்றங்களே வந்து டிவோர்ஸ் எப்போ கிராண்ட் பண்ணி ஒரு பர்சனுக்கு தராங்கன்னா உண்மையாலவே அங்க காரணங்கள் இருந்தா, உண்மையாலவே துன்புறுத்தப்பட்டு இருந்தா, உண்மையாவே அவங்களுக்கு குணப்படுத்தாத நோய் இருந்தா, அது மாதிரி தகுந்த காரணங்கள் இருந்தால் மட்டுமே தான் டிவோர்ஸ் கிடைக்குது. இன்கேஸ் செகண்ட் மேரேஜ் என்ற ஆப்ஷனே கிடையாது அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? செகண்ட் மேரேஜ் கிடையாதுன்றத அது கோர்ட் முடிவு பண்ணும், நீங்க பண்ணாதீங்க. சொசைட்டி நான் சொல்றது அப்படி ஒரு ஆப்ஷன் இருந்ததுன்னா கோர்ட்ல வந்து Madam. 2 பேர் சம்மதிச்சாதான் பிரிவாங்க, 2 பேர் சம்மதிச்சாதான் இப்ப வந்தீங்கல்ல, எல்லாமே நடக்கும். இப்ப வந்தீங்க பாருங்க, அந்த மியூச்சுவல் டைவர்ஸ் அப்படின்னு டைவர்ஸ் ஜாஸ்தியாகிறதுக்கு காரணமே செகண்ட் மேரேஜ்ன்ற ஒரு விஷயம் இருக்கிறதாம்மா.